ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாழை கட்டை எடுக்கிறதுக்கு வேடசுந்தர் கிளம்பி வந்திருக்கான். கட்டை எடுக்கிறதுக்கு கட்டையை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பக்கு கட்டையை பூராமே எடுக்கிறோம். இந்த மாதிரி தான் கிழங்கு வெட்டுப்படாமல் எடுக்கணும். இப்போ வந்து மழை காலன்றதுனால இந்த டைம் நம்ம கட்டை எடுத்துகிட்டு போய் நடவு பண்ணோம் அப்படின்னா சிறுமலையில் மழை காலம் முடியங்குள்ளாட்டிக்குமே கட்டை நல்லா உசுறு பிடிச்சி நல்லா தளைஞ்சு வந்துடும். அதனால தான் இந்த டைம் எடுத்துகிட்டு போய் நடவு பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கான். எடுத்த கட்டையை பூராமே சைடில் உள்ள வேற பூராமே வெட்டி விட்டுட்டு கட்டையோட அடிப்பகுதி கிழங்கு பகுதியில் அந்த மாதிரி செதுக்கணும். இது நம்ம எதனால் செதுக்குறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்து வேறு இடத்துல கொண்டு போய் நடும்பொழுது டக்குன்னு வேர் இறங்கிடும். வேர் இறங்கி உசுறு பிடிச்சி தளைஞ்சிடும். அதனால தான் அப்படி கட்டையை நம்ம செதுக்குறோம். அப்புறம் செதுக்கின கட்டையை பூராமே ஒரு சாக்கில் போட்டு அள்ளி கொண்டு போய் காட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல கொட்டிட்டு வரணும். அப்படி நம்ம கொட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கொட்டி முடிச்சுட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக ஏற்றிக்கலாம். அதனால தான் கொண்டு போய் கொட்டுறதுக்கு போகிறோம். அடுத்து வண்டியும் எடுத்துகிட்டு கட்டையை ஏற்றுற இடத்துக்கு கிளம்பியாச்சு. இன்னும் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு கட்டையை ஏற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான். கட்டையை ஏற்ற ஆரம்பித்தாச்சுங்க. அப்படியே பைய ஏற்றிட்டு கொண்டு போய் நடவு பண்ணிட வேண்டியதான். இந்த டைம் நடவு பண்ணோம்னா மழை காலம் முடியங்குள்ளாட்டி கட்டை நல்லா உசுறு பிடிச்சிரும். ஒரு 2-3 நாள் கட்டையை வதங்க போட்டு நடவு பண்ணணுங்க.